ஓகே. 11வது அத்தியாயம். வேலுக்கோனார் சொன்ன விஷயத்தை வாஸ்தவம் தானா என்று ராக்கு பகடையிடம் நேற்று எதை பத்தி பேசினாங்கன்னா, அந்த கல்லு பகடைங்க பிறந்த உடனே பிள்ளைக்கு சேனை வைக்கிறது கல்லு வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போன ராக்கு பகடைய கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, வேலுக்கோனார் சொன்ன விஷயத்தை வாஸ்தவம் தானா என்று ராக்கு பகடையிடம் கேட்டபோது நெசந்தான் என்று ஒப்புக்கொண்டதோடு கல்லை பற்றி பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொன்ன சுவாரஸ்யமான விஷயம், கூடுதலாக கல்லை சாப்பிட சாப்பிட சத்தியம் வெளிப்படும், ஓர வஞ்சகம் இருக்காது என்பது. அவர்களுக்குள் தீராத விவகாரம் என்று வந்துவிட்டால் எப்படி அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள் என்று ராக்கு பகடை சுவாரஸ்யமாய் விவரித்தான். மற்றவர்களைப் போல் பகடைகள் ஊருக்குள் ஒரு வீட்டுக்குள் வைத்து பஞ்சாயத்து பேசுவதில்லை. காட்டுக்கு போய் விடுவார்கள். எட்டா கை தொலைக்காடாக இருக்கும் அது. எட்டாக்கை தொலைக்காடாக இருக்கும் அது. ஒரு நல்ல வேம்படி நிழலில் கூடுவார்கள். வேலுக்கோனார் கேட்டார், ஏண்டா ஊருக்குள்ளார பேசினா என்ன? சாமி, அதுல பல குத்தம் வந்து சேரும். பாகம் பகிரும்போது ஊர்க்குடிகளை வாய் தவறி பேசி போடுவோம். அவன் சொன்னதுக்கு மன்னார் நாயக்கர் விளக்கம் தந்தார். நாமெல்லாம் நிலத்தை பகிர்ந்துக்கிறோம், அவங்க நம்மளை பகிர்ந்துக்கிறாங்க. இது வேடிக்கையாகப்பட்டாலும் அதை ரசித்தார்கள். ஒரு வீட்டுக்காரன் களத்து பிச்சையை பகடைக்கு ஒழுங்கா கொடுத்துருவான். எனக்கு துணைக்கு போன கோட்டிக்காரர்கள் அவன் வயிற்றுல மண்ணடிப்பான். அப்படிப்பட்டவனை ஒரு பங்குல போட்டு பகுந்தா பங்காளி ஏத்துக்கிடுவானா? அந்த பிசினாரி பைய எனக்கு வேணாம் பொண்ணு சொல்றப்போ அவன் பேரை சொல்லித்தான் ஆகணும். அப்போ அது யாரு காதலையும் பட்டா இவன் கதி என்ன ஆகும் என்று கேட்டார் மன்னார் நாயக்கர். அது வாஸ்தவம் என்பது போல ராக்கு பகடை தன் காவி பல்லை காட்டினான். எலே தாயோ, இழிக்கத பாரு என்று பொய் கோபத்தோடு ஏசினார் வேலுக்கோனார். மரத்தடி நிழலில் அப்படி கூடிய பகடைகள் தங்கள் தங்கள் விவகாரங்களை தங்கள் ஜாதியை சேர்ந்த விவகாரிகளிடம் எடுத்து சொல்லுவார்கள். விவகாரம் சொல்லுகிற வாதி பிரதிவாதிகள் அந்த வேளையில் குடித்திருக்க கூடாது. ஆனால் விவகாரத்தை கேட்கும் விவகாரிகளுக்கு முன்னால் மடா நிறைய கல் இருக்கும். அவர்கள் குடித்து கொண்டே விவகாரத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். விவகாரம் நீடித்து கொண்டே போனால் மடா நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். விவகாரிகள் குடிக்கும் இந்த செலவை வாதியும் பிரதிவாதியும் சமமாக ஏற்றுக்கொள்வார்கள். விவகாரம் சொல்லி முடிப்பதற்கும் மடாக்கள் காலியாவதற்கும் சரியாக இருக்கும். இப்போது அந்த நீதிபதிகளான விவகாரிகள் முழு போதையில் இருப்பார்கள். அந்த போதை அவர்களுடைய மனசில் என்ன பட்டதோ அதை சொல்ல வைக்கும். ஓரவஞ்சகமாகவோ மறைத்து பேசவோ முடியாது அவர்களால். அவர்கள் சொல்லுகிற தீர்ப்பை ஒரு சத்தியமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள் பகடைகள். கள் அவர்கள் இரத்தத்தோடு கலந்திருந்தது. கல்லை புனிதமாக நினைத்து அதை பூஜையில் வைத்து அவர்கள் வணங்கினார்கள். அதனால்தான் அவர்கள் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன் கல்லையே சேனையாக வைத்தார்கள். கல் இல்லாத வாழ்க்கையை அவர்களால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. கள்ளுக்கடை வேண்டாம் என்கிற சொல் எல்லாரையும் விட அவர்களைத்தான் அதிகம் திடுக்கிட வைத்தது. கள்ளுக்கடையை வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் பெரிய வீட்டு பிள்ளைகள், படித்தவர்கள், கிராமத்தில் பெருஞ்செல்வாக்குடையவர்கள். இது குடிப்பவர்களுக்கு ஒரு சங்கடமாக அமைந்தது. ராக்கு பகடைக்கு நிஜமாகவே ஒன்றும் விளங்கவில்லை. தலைமுறை தத்துவமாக நடந்து வருகிற ஒரு காரியத்தை எப்படி நிறுத்த முடியும்? அந்த கிராமத்தில் அவர்களில் ஆணும் பெண்ணும் அடங்க கல்லருந்தினார்கள். அப்போது கல் அவர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. உலகத்தின் சிறுமைகளை எல்லாம் மறந்து ஆனந்த கூத்தாட முடிந்தது. மனம் விட்டு பேச முடிந்தது. மனம் விட்டு அழ முடிந்தது. அதே போல் மனம் விட்டு சண்டை போடவும் முடிந்தது. ராக்கு பகடை நினைத்தான், என்ன சந்தோஷம் இருக்கு இந்த உலகத்துல, பாவிக இதையும் பறிக்கணும்னு நினைச்சிட்டாங்களே. கள்ளுக்கடையை நடக்க விடாமல் மறியல் செய்ய போகிறார்களாம் என்று கேள்விப்பட்டதுமே கள்ளுக்கடை ஏலம் எடுத்திருந்த கவுளூர் நாயக்கருக்கு கோபம் அண்டகடாரம் முட்டியது. அவர் தினந்தவறாமல் காலை மாலை பணம்பால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. தனது ஆரோக்கியத்திற்கு அதுவே காரணம் என்று நினைப்பவர். ஒரு மரத்தின் பாலையே ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் எப்பேற்பட்ட நோயும் எடுபட்டு போயிரும் என்று சொல்லி கொண்டிருப்பவர் இப்போது உடல் ஆரோக்கியம் பண ஆரோக்கியம் ரெண்டும் கெட்டு போக சம்மதிப்பாரா?
கிராமத்தில் நுண்ணகொண்ட நாயக்கருக்கு கள்ளுக்கடையினால் கணிசமான அளவு தரை வாடகை கிடைத்துக் கொண்டிருந்தது. கடை அவர் நிலத்தில் தான் இருந்தது. இப்போது இந்த பயல்கள் அதை ஒக்கிட்டு விடுவார்களோ என்கிற பயம் வந்துவிட்டது. பேரன் கஸ்தூரியை கூப்பிட்டு அனுப்பினார். என்ன தாத்தா, என்னடா பயலே, என்னமோ சொல்லிக்கிடுறாங்களே, நெசமா என்று கேட்டார். ஆமாம் தாத்தா. ஏண்டா, அவன் பணத்துல அவன் குடிக்கிறான், மற்றவங்களுக்கு என்ன போச்சுடா? பெரியவருக்கு எப்படி விளக்கி சொல்லுகிறது? மதுவிலக்கின் தத்துவம் முதலியன அனைத்தையும் விளக்கி சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள போறதில்லை என்று பட்டது. எவனவன் எப்படி போனா நமக்கென்ன? நாம வேணுமானா பரிசுத்தமா இருந்து கொள்ளலாம். அதுக்காக வருகிற வருமானத்தை கெடுத்து கொள்ளலாமோ? அடுத்தவனுடைய சங்கடம், கஷ்டம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தால் உலகத்துல யாரு சம்பாதிக்க முடியுமா? விருதா கோட்டிக்காரங்களா, பொழைக்க தெரியாத பயல்களா இருக்காங்களே என்று நினைத்தார் அவர். ஏண்டா, கள்ளுக்கடையை இழுத்து மூடிட்டா கார்த்திகையில சுயராஜ்யத்தை கொடுத்துடுவானாமா வெள்ளக்காரன்? போங்கடா பொசகட்ட பயல்களா என்று அந்த ஊரில் நுண்ண கொண்ட நாயக்கருக்கும் சிலருக்கும் மட்டும் வெள்ளக்கார ஆட்சியின் பேரில் ரொம்ப பிரியம், ரொம்ப ரொம்ப பிரியம். அவன் வந்த பிறகுதான் நாடே உருப்பட்டது என்பார்கள். எங்கன கண்டாலும் தீவெட்டி கொள்ளைகளும் வழிப்பறிகளும் நண்டழிஞ்ச காடா இருந்த நாட்டை அவன் வந்து ஒடுக்கி அடக்கி ஒழுங்குபடுத்தி இருக்கான். அவன் வந்த பிறகுதானே ரயில் வந்தது, கார் வந்தது, தபாலு தந்தி இதெல்லாம் வந்தது. நாட்டுக்கு அவன் என்னெல்லாமோ செஞ்சிருக்கான். அவன் மாத்திரம் இல்லைன்னா தெரியும் கதை. இவன் கையில சுயராஜ்யத்தை கொடுத்துட்டா அம்புட்டு தான், வேற வேண்டாம். திரும்பவும் நாடு நண்டழிஞ்ச காடா ஆயிரும். கழுத பயல்களை போக சொல்லு, கழுத பயல்களை. 12 வாசிக்கிறீங்களா மீரா? ஊர் பெரியவர்கள் கூடி அந்த வருஷம் ஊர் சாத்திரை நடத்த திட்டமிட்டார்கள். ஊர் சாட்டப்பட்டது. வீட்டுக்கு ஒரு ஆள் என்று ஊர் மடத்தில் வந்து கூடினார்கள். பிள்ளைகள் குழந்தைகள் என்று கூட்டம் நெறிப்பட்டது. எல்லோர் முகத்திலும் ஒரு ஆனந்தம், நிறைவு தெரிந்தது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தவறினால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிராமத்தில் ஊர் சாத்திரை திருவிழா நடைபெறும். இந்த நடைபெறுதலுக்கும் ஏதாவது எதிர்பாராத தடங்களும் வந்து சேரும். விழா நடத்த வேண்டியதுதான் என்று தீர்மானிக்கலாம் என்று இருக்கும்போது கீழ்த்தெருவில் இன்னார் வீட்டில் அம்மை விளையாண்டிருக்கு என்கிற தகவல் வந்து சேரும். அது பெரியம்மையாக இருந்தாலும் சிற்றிலுப்பையாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டு ஊர் சாத்திரை இருக்காது. அம்மை நோய்க்கு கொட்டு சத்தமே ஆகாது. வெளியூரிலிருந்து யாரும் பந்த சேர்வை, வாய்ப்பூட்டு, நேமகம் என்று மேளம் அடித்து கொண்டு வந்தாலும் நிப்பாட்ட சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஊருக்குள் பெரியவர்களுக்குள் ஏதாவது மனஸ்தாபம், சண்டை என்று வந்துவிட்டாலும் ஊர் சாத்திரை நடைபெறாது. எப்படி தள்ளி போனாலும் 12 வருஷத்துக்கு ஒருக்க எப்படியும் ஊர் சாத்திரை செய்தே ஆகணும். இல்லை என்றால் கிராமத்துக்கே பெரிய பீடை வந்து சேரும் என்பார்கள். ஊர் கூட்டத்தில் எல்லோரும் வந்தாச்சா என்று கேட்டார்கள். அம்பலக்காரர் சுற்றிலும் முகத்தை அரைவட்டமாக திருப்பி பார்த்து திருப்தி தெரிவித்தார். ஊர் சாத்திரை நடத்திர வேண்டியதுதானே என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் சம்பிரதாயமாக இப்படி கேட்க வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் கேட்க வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் சொன்னார்கள். அவ்வளவுதான். பிறகு எந்த ஊர் மேலக்காரனை வரவழைத்து வளைக்கிறது போன்ற பேச்சுகள் தொடரும். ஊர் சாத்திரையில் முக்கிய அம்சம் மதுக்குடம் எடுப்பது. மதுவை எதிர்த்து மதுவிலக்கு பிரச்சாரம் செய்த வாலிபர் சங்கத்துக்கு இது ஒரு இக்கட்டான நிலை. மதுவை மட்டிலும் என்றால் எதிர்க்கலாம். இதில் சாமி சம்பந்தப்பட்டிருக்கிறதே. பெரியவர்களுக்கும் மது பிரியர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், கொண்டாட்டம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஏகரளி ஊர் சாட்டினான். மறுநாள் காலையிலிருந்து கிராமம் விழா கோலம் பூண ஆரம்பித்தது. கட்டாந்தரை போல் இருந்த செல்லேரம்மன் கோயிலை சுற்றிலும் பெரியவர்களும் இளவட்டங்களும் களை சுரண்டிகளாலும் மண்வெட்டிகளாலும் செடி செத்தைகளை செதுக்கியும் கொத்தியும் சுத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். பெண்டுகள் குடங்குடமாக கம்மாயிலிருந்து தண்ணீர் மொண்டு சுமந்து கொண்டு வந்து தரையில் தெளித்தார்கள். தரையில் தண்ணீர் பட்டதுமே மண்வாசம் கமகமத்தது. வேளாரிடம் சொல்லி மதுக்குடங்கள் செய்து கொண்டு வர சொன்னார்கள். அதில் கோவிலுக்கு என்று மட்டும் மிகப்பெரிய மதுக்குடம்,
புதுக்குடங்கள் வந்து சேர்ந்ததும் சோளத்தை இடித்து அதோடு கம்பு, பச்சரிசி முதலிய அரிசிகளையும் இடித்து மாவாக்கி குடங்களில் இட்டு காடி தண்ணீர் ஊற்றி 3/4 பானைக்கு இருக்கும்படி செய்தார்கள். வேளார் கொண்டு வந்த புதிய மண் தொட்டிகளில் மண்ணையும் செமித்த குப்பைகளையும் நிரப்பி அதில் நெருக்கமாக பருப்பு வகை வித்துகளை போட்டு தண்ணீர் விட்டு சூரிய ஒளிபடாமல் அரங்கு வீட்டுக்கு வைத்து முளைப்பாரி தயார் செய்தார்கள். ஊர் சாத்திரை நாள் நெருங்க நெருங்க மதுக்குடங்களிலிருந்து மது மேல் நோக்கி பொங்கி வந்து கொண்டிருந்தது. மக்கள் அதை தினமும் கவனித்துக் கொண்டே வந்தார்கள். இன்னார் வீட்டில் இதைவிட உயரமாக பொங்கி வந்து விட்டது என்று சொல்வார்கள். விழா தொடக்கத்து அன்று மதியம் குடங்களில் உள்ள மது பொங்கி நுரை கட்டி குடத்தின் விளிம்பு வரை வந்துவிட்டது. வெளியூரிலிருந்து உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் என்று வீடு கொள்ளாமல் ஒவ்வொரு வீட்டிலும் நெருக்கம் அதிகமாகியது. மேளக்காரர்கள் வந்து விட்டார்கள். மேளம் தட்டியதும் விழா களை கட்டியது. கோவில் மதுக்குடத்தை வழக்கமாக தூக்கி கொண்டு வரும் அச்சநாயக்கர் மேல் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு பயபக்தியாய் மதுக்குடத்தின் கிட்டே வந்தார். மதுக்குடம் தூக்குகிறவர்கள் விரதமிருந்து மடியாக இருக்க வேண்டும். அதனால் அவர் உடம்பு சோர்வாக தெரிந்தாலும் முகம் பிரகாசமாக இருந்தது. மேளக்காரர்கள் கோயில் மதுக்குடத்தை சுற்றி சுற்றி வந்து மேளமடித்தார்கள். பூசாரி வந்து மதுக்குடத்துக்கும் அச்சய நாயக்கருக்கும் அம்மன் காப்பு வைத்தார். மதுக்குடத்தின் நுனிவாயில் வைரக்கற்களால் கும்பம் வைத்தது போல் மது பொங்கி நுரைத்து நின்றது. அந்த பொங்கு நுரையின் மேல் சூரிய ஒளிப்பட்டு பல நிறங்களில் மின்னாப்பு தெரிந்தது. மக்களின் கவனமெல்லாம் இப்போது மதுவின் நுரை பொங்கி வழிய போவதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எந்த ஊர் சாத்திரை நாளிலும் மது பொங்கி வழிய இவ்வளவு தாமதமான ஞாபகம் இல்லை பெரியவர்களுக்கு. கிராமத்தில் இப்போதெல்லாம் தெய்வ குத்தம் நிறையவே நடக்க ஆரம்பித்து விட்டது என்று பெரியவர்கள் நினைத்தார்கள். முக்கியமாக மதுவையே எதிர்த்து ஒரு சிலர் பேசுவது அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. கட்டி பொங்கி மேல் எழுந்து நின்ற நுரை வழிவதாக இல்லை, அப்படியே நின்றது. பலர் மனம் கலங்கினார்கள். சிலர் எந்த பக்கம் எந்த திசையில் வழியும் என்று யூகம் சொன்னார்கள். எந்த திசையில் வழிந்தாலும் அந்தந்த திசைக்கு என்று பலன்கள் இருக்கிறது. முக்கியமாக வடக்கு திசை பார்த்து மது பொங்கி வழிவதுதான் கிராமத்துக்கும் மக்களுக்கும் க்ஷேமம். நேரம் நகர்ந்து கொண்டு இருந்தது. மது எந்த திசையிலும் பொங்கி வழிவதாக இல்லை. மக்கள் மிகவும் மனசு பாதிக்கப்பட்டார்கள், உணர்ச்சி வசப்பட்டார்கள். அந்த பெருங்கூட்டத்தினுள்ளிருந்து பெண் குரல் ஒன்று மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு அழும் குரலில் தாயே அம்மா என்று கேவியது. அது மக்களை மேலும் பாதித்தது. அம்மன் மனசில் இருப்பது யாருக்கு தெரியும்? அவள் மதுபெரியைதான். இருந்தாலும் அவள் தன் மக்களிடம் இன்னும் எதை எதிர்பார்க்கிறாள் என்று தெரியவில்லையே. அம்மா, நாங்க என்ன குத்தம் செஞ்சிருந்தாலும் நீதான் பொறுத்து கொள்ளணும் தாயே என்று அனைவரும் மண்ணின் மேல் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள். வேலுக்கோனாருக்கு அம்மன் அருளாகிவிட்டாள். காற்றில் அலைகழியும் தீபச்சுடர் போல் அவர் உடம்பு நெளிந்து வளைந்தது. அதிகம் முறுக்கேறிய கயிறு போல் உடம்பு திருகி மருகியது. கண்வெளி பிதுங்கி கீழே விழுந்துவிடும் போல பார்த்தார். வாயினுள் மணல் கிடப்பது போல பற்களை நெறித்தார். பயம் தரும் ஆவேச இடிக்குரல் அவரிடமிருந்து கிளம்பியது. அவரை சாந்தப்படுத்த குடம் குடமாக குளிர்ந்த நீரை தலைவழியாக கொட்டினார்கள். பூசாரி ஓடி வந்து அவருக்கு மாலை போட்டு கையில் வேப்பிலை கொத்தை கொடுத்தார். பிறகுதான் நிதானமாகி அவர் மேளத்தின் தாள அடிக்கு ஏற்ப ஆட ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் மது பொங்கி வழிய ஆரம்பித்தது. கட்டி மேளம் முழங்கியது. பெண்டுகள் குலவையிட்டார்கள். ஊர்வலமாக மதுக்குடம் எடுத்து செல்லப்பட்டது. மேல தாளத்துடன் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த மதுக்குடங்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டன. ஊர் சுற்றி வர ராத்திரி நெருங்கிவிட்டது. பூசை முடிந்து மக்களுக்கு மது விநியோகிக்கப்பட்டது. தேங்க்யூ மீரா. 13வது அத்தியாயம். கம்மாக்கரை மரநிழலில் உட்கார்ந்து நரசிம்மனும் கஸ்தூரியும் இளவட்டங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். மதுக்குடம் பொங்கியது அம்மனின் அருளால்தான் என்று ஜனங்கள் பேசிக் கொள்வதை பற்றி கஸ்தூரி அவர்களுக்கு விவரம் சொன்னான். அரிசி மாவோடு புளித்த காடி கலவை சேர்ந்தால் அது பொங்கியே தீரும், அது இயற்கை நியதி என்றான்.
கடவுளுக்கே மது பிரீத்தியானது. அதை மனிதனுக்கு அவர் தந்தார் என்பதெல்லாம் மக்களின் கட்டுக்கதைகள் என்றான் நரசிம்மன். மனிதனுக்கு எதெல்லாம் பிரீத்தியானதோ அவைகளையெல்லாம் மனிதன் கடவுளுக்கு காட்டிவிட்டு இவன் அவைகளை அனுபவிக்கிறான் என்பதுதான் நெசம் என்றான். பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், தோசை, லட்டு, கள், சாராயம், மாமிசம் எல்லாம் இப்படித்தான் என்றான். எத்தனையோ தலைமுறைகளாக மனித வாழ்வோடும் தெய்வத்தோடும் சம்பந்தப்படுத்தப்பட்ட இந்த மதுவை ஒழிப்பது எப்படி என்று அந்த வாலிபர்கள் யோசித்தார்கள், விவாதித்தார்கள். இவர்களுக்கு எதிரணியில் எதிரிகளாக அணிவகுத்து நிற்பவர்கள் பனை சொந்தக்காரர்கள், கள்ளுக்கடை ஏல குத்தகைதாரர்கள், மடா குடியர்கள், ரவுடிகள். இவர்களோடு சம்பிரதாயங்களை மீற முடியாத அப்பாவிகளும் இருந்தார்கள். இவர்களுக்கு பெரும் ஆதரவாக அரசாங்கமும் போலீஸும் இருந்தது. அந்த வாலிபர்களுடைய பிரச்சாரமும் படிவான வேண்டுதலும் மறியலும் குடிகார மட்டைகளிடம் எடுபடவே இல்லை. ரொம்பவும் தான் இவர்களை அவர்கள் சிரித்து கேலி பேசி இகழ்ந்தார்கள். கஸ்தூரி சொன்னான், நாம் இனியும் போய் அவர்கள் குடிக்கிற இடமான கள்ளுக்கடைக்கு போவதில் அர்த்தமில்லை. அவர்களுடைய குடிசைகளுக்கு அவர்களால் துன்பப்படும் அவர்களுடைய குடும்பத்தாரிடமும் போவோம். நம்மோடு அவர்களும் சேர்ந்து கொள்ளக்கூடும். நமக்கு அது பலமும் கூட. இந்த யோசனை அவர்களுக்கு சரி என்று பட்டது. ஆகவே சாயங்காலம் அன்று கள்ளுக்கடைக்கு போவதற்கு பதில் பகடைகள் குடியிருப்புக்கு போனார்கள். இவர்கள் நினைத்ததையும் விட நல்ல வரவேற்பு, ஆதரவு இருந்தது. கொத்தனார் சாமிநாயக்கர் நினைத்தார், பரவாயில்லையே என்று. இவர்கள் கூட்டத்தில் அவர்தான் நடுவயசுக்காரர், நல்ல பலாட்டியர். இப்படி இவர்கள் தினமும் வந்து தங்களுக்கு எதிராக தங்கள் குடும்பத்தாரையே கிளப்பி விடுகிறார்கள் என்று தெரிந்து கொண்ட குடிகாரர்களுக்கு சகிக்க முடியாத எரிச்சலாகவும் கோபமாகவும் இருந்தது. இவர்களை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. இவர்கள் கிராமத்தின் பெரிய வீட்டு பிள்ளைகள், பயமறியாத இளங்கன்றுகள். துடிப்பும் இள ரத்தமும் உள்ள இவர்களை என்னதான் செய்வதென்று தெரியாமல் குடிக்கும் இடமான கள்ளுக்கடையில் போதை ஏற ஏற சபல திட்டி தீர்த்தார்கள். பாலான் பகடை குடித்து விட்டு வந்து வீட்டில் அவனுடைய பெண்டாட்டி பிள்ளைகளை போட்டு கொடூரமாக அடித்து கொண்டிருக்கிறான் என்றும், என் சம்பாத்தியத்தில் நான் குடிக்கிறேன், ஊர்க்காரங்களுக்கு என்ன போச்சு, அவங்களோடு நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களே என்று சொல்லி அடிக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் நரசிம்மனும் கஸ்தூரியும் இளவட்டங்களோடு அந்த இடத்துக்கு விரைந்தார்கள். அங்கே சென்று பார்த்தபோது இவர்களுக்கு பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. பாலானுக்கு பின்னால் குடிகாரர்களின் கூட்டம் தட்டுப்பட்டது. அவர்களுடைய வாய்களால் ஊர்க்காரர்களை திட்டிக் கொண்டே தங்கள் குடும்பத்தாரை அடித்துக் கொண்டிருந்தார்கள். நரசிம்மனும் கஸ்தூரியும் பாலான் பகடைக்கு முன் போய் மறித்தது போல் நின்றார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது அவனுடைய சுய தோற்றம். வழக்கமாக பணிவோடும் பவ்யத்தோடும் நிற்கும் அந்த உருவம் இப்போது நிமிர்ந்து உயர்ந்து நின்று இவர்களை பார்த்தது. போதையினால் சிவந்த பெரிய கண்கள், புதர் போன்ற மயிர் அடர்ந்த முகத்திலிருந்து இவர்களை கவனித்த கொள்ளி பார்வை, புற்றிலிருந்து தலை நீட்டிய செந்நாக பாம்புகள் 2 படம் எடுத்து பார்ப்பது போல் இருந்தது. வாயெல்லாம் இரத்தமாக சிவந்த ஈரமும் கருத்து கனத்த தோள்களின் பூரிப்பு கட்டும் மயிர்காடாக விம்மிய நிமிர்ந்த மார்பும் அவர்களை திகைக்க செய்தது. இறந்த மாட்டை மற்றவர் துணை நாடாமல் தானே தனியாக புலியை போல் முதுகில் போட்டு கொண்டு போய் விடுவான் என்று கேள்விப்பட்டது நெசமாகவே இருக்கும் என்று பட்டது. அவன் கொஞ்சமும் ஒளிவு மறைவு இல்லாமல் கோபத்துடன் இவர்களை பார்த்து தெலுங்கில் கேட்டான், எதுக்காக வந்திய என்று. துளி கூட மதிக்காமல் மரியாதை காட்டாமல் அப்படி அவன் கேட்டதும் கஸ்தூரிக்கும் நரசிம்மனுக்கும் கோபம் மூட்டி கொண்டு வந்தது. நரசிம்மனின் உடம்பு ஆட ஆரம்பித்ததை கொத்தனார் சாமிநாயக்கர் கவனித்தார். இப்போ என்ன நடக்கும் என்று அவர் யூகித்தாரோ அதே வினாடியில் அப்படியே அது நடந்தது. யானையை ஒரு கழுகு வானத்திலிருந்து மின்னல் வேகத்தில் பறந்து வந்து தாக்குவது போல் நரசிம்மன் பாலான் பகடையை பாய்ந்து தாக்கினான். மாறி மாறி தாக்கினான். இளவட்டங்களும் நரசிம்மனோடு சேர்ந்து கொண்டார்கள். அங்கே நின்ற குடிகாரர்களின் கூட்டம் ஓட்டம் பிடித்தது. அந்த பிரம்மாண்டமான உருவம் கொஞ்ச நேரத்தில், சாமி எசமாங்களே என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி காலில் விழுந்தது. 3ஆம் நாள் அதே இடத்தில் அதே நேரத்தில் காட்சி வேறு விதமாக அமைந்தது. நரசிம்மனும் மற்றவர்களும் அதே சக்கிலியர் குடியிருப்புக்கு போன போது பாலான் பகடை அதே போல்தான் எதிரே வந்து நின்றான். யாருமே எதிர்பார்க்கவில்லை. நெரசலிலிருந்து ஒரு சரியான கருவ கம்பை உருவி எடுத்து ஓங்கிக் கொண்டே
இன்னைக்கு நான் சாகணும், இல்ல நீங்க சாகணும் என்று சொல்லி ஆவேசமாக நின்றான் ஒரு மலை போல. கொத்தனார் சாமி நாயக்கரும் அதே போல ஒரு கருவக்கம்பை உருவி எடுத்தார். இதற்குள் பாலான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் ஓடி வந்து பாலானை சேர்த்து பிடித்து இழுத்து கொண்டு போக முயன்றார்கள். உடம்பின் மேல் விழுந்து அப்பிய அவர்களை அவன் ஒரு குலுக்கலில் உதிர்ந்து விழச் செய்தான். என்றாலும் மொளேர் என்று அவன் பேரில் ஆவேசமாக விழுந்து அவனை தள்ளி கொண்டு போனார்கள். யாருக்குமே கட்டுப்படுவதாக இல்லை அவன். அவனுடைய வயோதிக தாய் வந்து கீச்சு குரலில் தன் மீது ஆணை வைத்து ஏதோ சொன்னது போல் இருந்தது. அவன் சொன்னது அந்த கலேபரத்திலும் கூச்சலிலும் இவர்களுக்கு சரியாக கேட்கவில்லை. அதன் பிறகுதான் கம்பை அவன் தரையில் விசிறி அடித்துவிட்டு கை கட்டி கொண்டு நின்றான். மேல்குடியின் காதுகளுக்கு இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்தபோது வேறு விதமாகிவிட்டது. அது பரவ தொடங்கிய போது அதிர்ச்சியும் ஆங்காரமும் ஒரு கொந்தளிப்பே ஏற்பட்டு விட்டது கிராமத்தினுள். குடித்து கெட்டு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள போன கோட்டையார் வீட்டு நரசிம்மனையும் நுண்ண கஸ்தூரியையும் பாலான் பகடை கம்பால் சரியானபடிக்கு அடித்து போட்டு விட்டதாகவும், அந்த பிள்ளைகள் பாவம் நிலைமை மோசமாகி கிடக்கிறார்கள் என்றும், பிழைப்பார்களா என்பதே சந்தேகம் என்கிற வரைக்கும் போய்விட்டது. அடுத்த சாப்டர் வீரா. களி. இப்படி ஒரு செய்தியை கேட்டதும் ஊரே நிலை குலைந்து போய்விட்டது. என்ன நடந்தது என்று வீட்டு பெரியவர்கள் கஸ்தூரி ரெங்கையனையும் நரசிம்மனையும் கூப்பிட்டு கேட்டார்கள். நடந்ததை அவர்கள் சொன்னார்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் மேல் சாதிக்கார பிள்ளைகளை, அதிலும் ஊரின் பெருந்தனக்காரர்களின் செல்வ பிள்ளைகளை இப்படி கம்பை எடுத்து ஓங்குவதென்றால், இவர்கள் என்ன அவன் வீட்டுக்கு கண்ணம் வைக்க போனார்களா? களவாங்க போனார்களா? அடே, குடிச்சு கெட்டு போகாத என்றுதானே சொல்ல போயிருக்கிறார்கள். இது தப்பா? அவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. சக்கிலியர் குடியிருப்பையே நொறுக்கி விடுவது என்று ஊரே கோபத்தோடு கிளம்பிவிட்டது. கம்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு ஆவேசமாக கிளம்பியவர்களை எல்லாம் பெரியாட்கள் சமாதானப்படுத்தி நிறுத்தி பார்த்தார்கள். இவர்களுடைய கொந்தளிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவர்களை திசை திருப்ப அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி உடனே ஊர்க்கூட்டத்தை கூட்டுவதுதான் என்று தீர்மானித்தார்கள். ஊர்க்கூட்டத்துக்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் பிறகு என்ன செய்வது என்பதை யோசிப்போம். அவர்களை வகையாக பைசல் செய்வோம். நம்மை மீறிய ஆட்களா அவர்கள் என்றெல்லாம் இளவட்டங்களின் கோபத்தை சாந்தப்படுத்தி ஊர்க்கூட்டத்தை கூட்ட சாட்டச் சொன்னார்கள். கம்மாய்கரையின் அரச மரத்தடி நிழலில் ஊர் கூடியது. என்றுமே இல்லாதபடி ஊர்க்கூட்டம் பெருசாக இருந்தது. பாலான் பகடையும் அவன் குடும்பத்தாரும் சக்கிலியர் குடியிருப்பை சார்ந்த அனைவரும் வந்து ஊர்க்கூட்டத்தின் முன்னால் தரையில் விரிக்கப்பட்ட பாய் போல் கூட்டத்தின் காலில் விழுந்து கிடந்தார்கள். அவர்கள் இப்பொழுது கிராமத்தின் அடைக்கலம். அவர்களின் சரணாகதி அவர்கள் அப்படி தரையில் மண்ணின் மேல் குப்புறப்படுத்து கைகள் ரெண்டையும் நீட்டி கும்பிட்டபடியே வெகு நேரமாக கிடப்பது கஸ்தூரியையும் நரசிம்மனையும் ரொம்ப பாதித்தது. என்ன என்று இரக்கத்துடன் யோசித்தார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்த அவர்களின் மத்தியிலிருந்து ஊர்பகடையின் தீனமான குரல், சாமி, எசமான்களே, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. ஊர்க்கூட்டத்தின் ஒரு பகுதி அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு பின்புறமாக மன்னார் நாயக்கர், வேலுக்கோனார் இவர்களை சுற்றி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கொண்டு தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாத்தீரா இவன் செஞ்ச காரியத்தை? கட்சி கந்தாயத்துல பயபுள்ள கம்பை எடுத்து ஓங்கிட்டானே நம்மளை அடிக்க என்றார் வேலுக்கோனார். அவங்கள யாருன்னு நினைச்சீரு? ஏதோ ஒரு சத்தியத்துக்கு இல்ல அவங்க நம்ம கிட்ட அடங்கி கிடக்காங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கே தெரியாது, பார்த்துக்கிடும். யானைக்கு தன்பலம் தெரியாதும்பாங்க. திருமல் நாயக்கர் ராஜாவும் கிருஷ்ணதேவராய ராஜாவும் இவங்கள முக்கியமான ஒரு பட்டாளமாக பயிற்சி கொடுத்து மாதிரியான் பட்டாளம்னே வச்சிருந்தாங்களாக்கும் என்றார் மன்னர் நாயக்கர். அப்படிக்கு என்ன விசேஷத்தை இவங்கள்ட்ட கண்டாங்க அந்த ராஜாக்கள்? அது என்ன அப்படி சொல்லிட்டீரு? மாடு திங்கிறவங்க கிட்ட இருக்கிற பலம் ஆடு திங்கிறவங்க கிட்ட இருக்குமா என்று கேட்டார் மன்னார் நாயக்கர். அப்போ இவங்களை ஜெயிக்கணும்னா நம்ம யானையை திங்கணும்னு சொல்றீரு என்ற கூட்டத்தில் ஒரு ஏளன குரல் கேட்டது. அந்த வேடிக்கை பேச்சு வந்த திசைக்கு அவர் தலையை திருப்பாமலே இவரிடம் சொன்னார், அடங்காத சேட்டை பண்ணுகிற துலுக்க ராஜாக்களையும் அடக்கவும்
அரண்மனை காவலுக்கும் களவு சில்லறைகளை ஒடுக்கவும் இந்த மாதிரி பட்டாளம் பயன்பட்டது. இவங்க கிட்ட இருந்து தோணியவன் தான் மதுர வீரன் என்றார். அப்படியா என்று அதிசயப்பட்டார் வேலுக்கோனார். ஊர் பெரியாட்கள் தனியாக கூடி யோசித்தார்கள். அபராதம் போடலாமா அல்லது அவனை மட்டும் ஊரை விட்டு போக சொல்லிவிடலாமா என்று. அப்படி போக சொல்லும் போது எல்லோருமே கிளம்பி போய்விட்டால் அப்புறம் கமலையின் கூனை வாளை தைக்கவும் களத்து வேலைகளை செய்யவும் காலுக்கு செருப்பு தைக்கவும் என்ன செய்யறது? சொல்லப்போனால் இந்த பாலான் பகடை ரொம்பவும் நல்லவன், யோக்கியனும் கூட, மிக நல்ல தொழிலாளி, அழகழகா செய்நேர்த்தியுடன் செருப்பு வகைகளை தைத்து கொடுப்பான். அவன் தைத்து கொடுக்கும் கிருச்சி மிதியடிகள் இந்த கத்து பட்டிகளிலெல்லாம் பேர் போனது. இந்த கிருச்சி மிதியடிக்காக கந்துப்பட்டி துறைமார்கள் எல்லாம் தன்னை தேடி வருவதாக அவனே பெருமைப்பட்டுக் கொள்ளுவான். சுத்துப்பட்டி. சுத்துப்பட்டி. ஓகே. அவனுடைய சமூகத்திலேயே அவனுக்கு ஒஸ்தியான பேர். எவ்வளவு சம்பாதித்து என்ன செய்ய? அவ்வளத்தையுமே கள்ளு தண்ணியில கரைத்து விடுவான். குரல் எடுத்து இனிமையாக பாடுவான் பாலான் பகடை. மற்ற நேரங்களிலும் பாட சொன்னாலும் பாடமாட்டான். நல்ல குடிபோதையில் மெய்மறந்து அவர்கள் குல தெய்வமான அந்த மாய உதாரன் ஸ்ரீ கோவிந்தன் பேரில் பாடுவான். அவ்வளவும் அவன் இட்டுக்கட்டி பாடுவதை இப்பேற்பட்ட பாலான் பகடை இப்படி ஒரு காரியம் செய்து விட்டானே என்று நினைத்தார்கள். அவன் நல்லவனோ கெட்டவனோ, என்னைக்கு நமக்கு நேரா நிமிச்சரலா கம்பெடுத்து ஓங்கிட்டானோ அவனை இங்க இனி வச்சு பார்க்கப்படாது என்று பெரும்பாலானவர்கள் அபிப்பிராயப்பட்டு விட்டார்கள். தரையில் விழுந்து கிடந்தவர்களின் மத்தியிலிருந்து ஊர்பகடையின் தீனமான அபயக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஊர் பெரியாள் ஒருத்தர் உரத்த குரலில் இப்படி சொன்னார். வெய்யன்றா பினாண்டி வாசிச்சிருங்க கழியது. வெய்யன்றா பினாண்டி பிட்லாலா அப்படின்னா எந்திரிங்கடா பய பிள்ளைங்களா. ஆனால் யாருமே எழுந்திருக்கவில்லை. குழந்தை குட்டிகள் பெண்டுகள் உட்பட அனைவரும் அதே நிலையில் கிடந்தார்கள், கும்பிட்ட நீண்ட கைகளுடன். ஊர்மணியத்தின் குரல் அதட்டலாக ஒலித்தது. எந்திருங்கடா பயபிள்ளைகளா. சொல்லி வச்சது போல் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். 2 கைகளும் தலைக்கு மேல் கும்பிட்டபடியே இருந்தன. ஆண்களின் மேல் வேட்டி இடுப்பில் கட்டியபடி இருந்தன. ஊர்பகடைதான் சொன்னான். எசமாங்களே, நீங்க பார்த்து அடிச்சா நாங்க எங்க போம் சாமி? நாய் செஞ்சது தப்புதான், மகா பெரிய தப்பு. குடிவெறியில செஞ்ச காரியம். ஊர் என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்க கட்டுப்பட்டுருதோம். ஊர்பகடை இப்படி சொல்லி முடித்ததும் மீண்டும் அனைவரும் கிராமத்தின் காலில் விழுந்து கும்பிட்டார்கள். சரிதான், எந்திரிங்கடா பயபிள்ளைகளா என்று சத்தம் போட்டார் மணியம். அவர்கள் எழுந்து நின்றதும் கிராமத்தின் சார்பாக மணியம் தீர்ப்பை சொன்னார். சக்கிலியக்குடியிலிருந்து 100 ரூபாய் அபராதமா செலுத்திட வேண்டியது. பாலான் பகடை ஊரை விட்டே ஓடி போயிட வேண்டியது. தீர்ப்பை கேட்டதும் மண்ணின் மேல் அனைவரும் முன்னை போலவே விழுந்தார்கள். தாங்காசாமி தாங்காசாமி என்றான் ஊர்பகடை. அவர்கள் அதேபடி தரையில் கிடக்க திரும்பவும் ஊர் பெரியாட்கள் கூடி யோசித்தார்கள். அபராத தொகையை குறைத்து கொண்டு பாலான் பகடையை ஊரை விட்டு போக சொல்வதில் மட்டும் கவனமாய் இருந்தார்கள். கடைசியில் அதுபடிதான் ஆயிற்று. பாலான் ஊரை விட்டே அன்றே ஓடும்படி ஆகிவிட்டது. அன்று ராத்திரி யார் செய்த காரியமோ கள்ளுக்கடைக்கு தீ வைக்கப்பட்டது. ஓகே மீரா. 15வது அத்தியாயம். ராத்திரியோடு ராத்திரியாக கள்ளுக்கடை எரிந்து சாம்பலாகிவிட்டது. இந்த காரியத்தை செய்தவனும் பாலான் பகடையாகத்தான் இருக்கலாம் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். ஆனால் கள்ளுக்கடை குத்தகைதாரர் கவுளூர் நாயக்கருக்கு தெரியும், இந்த பெரிய வீட்டு பிள்ளைகளின் கண்ணசைப்பு இல்லாமல் யாரும் இவ்வளவு தைரியமாக ஒரு காரியத்தை செய்திருக்க முடியாது என்று. அவருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டு விட்டது. இனிமேல் இந்த கிராமத்தில் தம்முடைய வியாபாரம் ஒழுங்காக நடைபெறாது என்று. இந்த வருஷத்தை மட்டும் எப்படியாவது ஒப்பேத்தி விட வேண்டும் என்று மட்டும் உறுதி பூண்டார். அதை வெளிப்படையாகவும் சொன்னார். அப்போதுதான் பாவம், இந்த பாக்கி வருஷத்துக்கு இவர் இருந்து விட்டு போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் என்று. ஊருக்கு வர முடியாத பாலான் பகடை பக்கத்து ஊர்களில் உள்ள கள்ளுக்கடைகளில் குடித்து விட்டு பாடிக்கொண்டே அலைவதாக யாரோ சொன்னார்கள்.
பிறகு கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் கோவில்பட்டி பஜாரில் ஒரு தோல் ஷாப்பில் சேர்ந்து மிதியடிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். கொத்தனார் சாமிநாயக்கர் ஒரு நாள் ஊர் குளத்தங்கரை அரச மரத்தடி நிழலில் பேசிக் கொண்டிருந்த போது பாலான் பகடையை கோயில்பட்டியில் வைத்து பார்த்ததாக சொன்னார். நல்ல தொழில் முன்னேற்றம் என்றார். அழகழகான குரோன் அடி செருப்புகள் தைத்து கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றார். பக்கத்தில் போய் நின்றதும் சாமி வாங்க என்று கும்பிட்டானாம். யாரு பேர்லயும் வருத்தம் இல்லை எனக்கு, நீங்கள்லாம் நல்லதுதானே சாமி சொன்னீங்க என்றானாம். அவன் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கானாம் புதுசாக என்றார் சாமிநாயக்கர் சிரித்து. போடு சக்க என்றார் வேலுக்கோனார் குஷியாக. அந்த கள்ளுக்கடை எரிந்த பிறகு வேறொரு இடத்தில் திரும்பவும் ஒரு கள்ளுக்குடிசை போட்டார்கள். சில நாள் கழித்து அதிலும் தீ வைக்கப்பட்டது. திரும்பவும் சில நாள் கழித்து இன்னொரு இடத்தில் கடை போட்டார்கள். அதையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். சரி, இனி இந்த ஊரில் கள்ளுக்கடை செல்லாது என்று தீர்மானித்த கவலூர் நாயக்கர் பக்கத்து ஊரில் கொண்டு போய் போட்டார். அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் கள்ளுக்கடை தோன்றவே இல்லை. நுண்ணக்கொண்ட நாயக்கரே முதலில் கள்ளுக்கடைக்கு இடம் கொடுக்க மறுத்துவிட்டார். ஊர் பெரியாட்களும் அது சரிதான், இனி அந்த சீன்றம் வேணாம் நமக்கு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பழக்கத்துக்கும் அதன் மயக்கத்துக்கும் ஆட்பட்ட மனசும் உடம்பும் அடங்கி சும்மா இருக்குமா? கம்புக்காரர்களில் ஒருவரான லகுவணத்தேவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அவர் எப்போதுமே கள் குடிப்பதில்லை. அவருடைய பாட்டுக்கு வீட்டிலேயே சாராயம் வடித்து வைத்துக் கொள்ளுவார். மற்ற குடிகாரர்களைப் போல குடித்திருக்கும் சமயத்தில் அவர் அடாதுடியாக பேச மாட்டார். லம்புறது, தள்ளாடுகிறது என்கிறதெல்லாம் அவரிடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சாராயம் சாப்பிட்டதும் சாந்தமாகி விடுவார். ஒரு ஆனந்தமான புன்னகை அவர் முகத்தில் நிரந்தரிக்கும். அப்போது ஸ்ருதியில் லயித்தது போல் ஆகிவிடும் அவர் நிலை. அப்படி அவர் லயித்திருக்கும் சமயத்தில் என்ன கேட்டாலும் தூக்கி கொடுத்து விடுவார். அப்படி தூக்கி கொடுத்து விட அவரிடம் விசேஷமாக ஒன்றும் கிடையாது. லகுவணத்தேவருக்கு குழந்தை குட்டி என்கிற பிக்கல் பிடுங்கள் ஒன்றும் கிடையாது. வீட்டில் அவரும் அவரது செல்ல மனைவி கருப்பாயி தான். பேர் தான் கருப்பாயி. ஆள் நல்ல செவ என்று இருப்பாள். பிராயத்தில் அவளை அவர் தூக்கி கொண்டு வந்துதான் கல்யாணம் கட்டினார். அவரிடம் இருக்கும் மற்ற ஐவேசுகள் ஒரு பாலாக்கம்பு, வெட்டுக்கத்தி, இத்தோடு பழகிய காடை கூண்டு ஆகியவை மட்டும்தான். பாலாக்கம்பு கையில் கொண்டு போக, வெட்டுக்கத்தி வேலம்பட்டையை சீவ, காடை கூண்டு சாப்பாட்டுக்கு. சாராயம் காய்ச்சும் தொழில் பாகம் அப்போது அந்த ஊரில் அவருக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது. மருந்து போல் அதை அவர் மற்றவருக்கு தருவார். முக்கியமாக பெண்டுகள் பிரசவமானவுடன் பிரசவ தயாரிப்புகளில் பேறுகால மருந்து இடித்து முடித்து வைத்துவிட்டு லகுவணத்தேவரிடம் போய் கொஞ்சம் சாராயமும் வாங்கி வைத்துக் கொள்ளுவது என்பது பழக்கத்தில் இருந்தது. தேல் கடித்தவர்களும் அவர் வீடு தேடி போவார்கள். தேல் கடிக்கும் மந்திரிப்பார். மந்திரித்து முடித்து லோட்டாவில் கொஞ்சம் சாராயத்தை விட்டு, இந்த மருந்தை குடிச்சிட்டு பேசாம போய் படு என்று அங்கேயே குடிக்க சொல்லி அனுப்பி வைத்து விடுவார். லகுவணத்தேவர் கொடுக்கிற மருந்து தேல் கடிக்கு ரொம்ப சொன்னாங்க என்கிற பாராட்டை பெற்றது. கிராமத்தில் கள்ளு தண்ணியின் கதை முடிந்ததும் லகுவணத்தேவரின் தண்ணிக்கு ரொம்ப பிரிய கால் ஏற்பட்டு விட்டது. தினமும் எப்படி கேட்டு தொந்தரவு பண்றது என்று நினைத்து அந்த மாயத்தை எங்களுக்கும் தான் கொஞ்சம் சொல்லித்தர்றது என்று கேட்பார்கள். இதுல என்ன மாயம் இருக்கு, ஒரு புண்ணாக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு சொலவடையும் சொல்லி காட்டுவார். வேலம்பட்டையும் கருப்பட்டியும் வேர்த்து வடிஞ்சா சாராயம் அவ்வளவுதான் என்பார். லகுவணத்தேவர் வேலைக்கு போய் யாரும் பார்த்ததில்லை. அவசரமான சம்சாரி வேலைகளுக்கு கூட கூப்பிட்டாலும் வரமாட்டார். ஒரு இட்டடி முட்டடிக்கு கூட உதவ வரமாட்டார். அவர் உண்டும் அவரோட காரியம் உண்டும் என்று இருப்பவர். அதே சமயத்தில் சுயநலவாதி என்றும் சொல்லிவிட முடியாது. கொடுக்கிற சாராயத்திற்கு யாரிடமிருந்தும் பைசா வாங்கி கொள்ள மறுத்து விடுவார். அதோடு அந்த காலம் எதையும் துட்டுக்கு விற்கிற வழக்கம் என்று வரவில்லை. ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து வாங்க வேண்டியது ஏற்பட்டு விட்டதா, சரி, இதுக்கு பதிலாக அந்த ஆளிடம் என்ன இல்லையோ அப்படி ஒரு பொருளை கொண்டு போய் கொடுப்பதில் ஒரு சந்தோஷம் இருந்தது அவர்களுக்கு. அப்படி கொடுக்கும் போதும் இதை பதிலுக்கு கொண்டு வந்து தருகிறான் என்கிறது தெரியாதபடிக்கு இருக்கும்படியாக பார்த்து கொள்வார்கள். காடை வேட்டைக்கு போவார். தன்னிடம் இருக்கும் கூட்டு காடையை கொண்டு போவார். காட்டுக்குள் நுழைந்ததும் காடை கூவுவது போல் குரல் கொடுத்து கொண்டே போவார். தூரத்தில் உள்ள காடைகள் பதிலுக்கு குரல் கொடுக்கும். அந்த பதில் குரல்களை கேட்ட பிறகுதான் கூட்டுக்காடை குரல் கொடுக்க வாயை திறக்கும். அதன் பிறகு கூட்டுக்காடை தொடர்ந்து அந்த காட்டுக்காடைகளை தன்னிடம் வர சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கும். கூண்டை ஒரு இடத்தில் வைத்து கூட்டை திறந்து கூண்டின் கதவை மூடும் சூத்திர கயிற்றை நீளமாக விட்டு அதன் நுனியை பிடித்து கொண்டு மறைந்து கொள்வார். கூட்டுக்காடை கூப்பிட்டு கொண்டே இருக்கும்.
கொஞ்ச நேரத்தில் கூட்டுக்காடையை தேடி காட்டுக்காடைகள் வரும். கூட்டுக்காடை கூட்டை விட்டு வெளியே வராது. வந்த காடைகளை அது கூட்டுக்குள்ளேயே கூப்பிடும். முதலில் அவை கொஞ்சம் தயங்கினாலும், இது ரொம்ப வசதியா இருக்கே என்பது போல உள்ளுக்கு வந்துவிடும். இப்போது கூண்டுக்குள் காடைகளின் கலவை குரல் கேட்பது ஒளிந்து கொண்டிருக்கும் லகுவணத்தேவருக்கு தெரிந்தவுடன் சூத்திர கயிற்றை இழுப்பார். கூட்டின் கதவு மூடிக்கொண்டு விடும். ஒரு கணம் அவைகள் வந்த காடைகள் திகைக்கும். கூட்டுக்காடையின் அழகுக்கு ஆசைப்பட்டு வந்ததின் வினை இது என்பது போல் இருக்கும் அது. 16 படிச்சிருங்க. அதோட போதுமா களி இன்னைக்கு? 16 படிச்சுட்டு ஒரு 2 படிச்சுலாம் நினைக்கிறேன் மீரா. சரி களி. காடைக்கறிக்கு மிஞ்சின கறி உலகத்திலேயே கிடையாதாக்கும் என்கிற பெருமை லகுவன தேவருக்கு. முழு உடும்பு, முக்கா காடை, அரை ஆடு, கால் கோழி என்று சொல்லப்படும் சொலவடையில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதை முழுக்காடை, முக்கால் உடும்பு என்று மாற்றி சொல்லுவார். தாட்சண்யம் உள்ளவர்கள் மறுக்க மாட்டார்கள். சிலர் மனங்கொண்டது மாளிகை என்று பதிலுக்கு ஒரு சொலவடையை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். காட்டுக்கு தேவர் கூட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார் என்றால் கருப்பாயி மசால் அரைத்து விடுவாள். அப்படி ஒரு நிச்சயிப்பு கறிக்கு காடை வந்துவிடும் என்பதே. கூட்டை கொண்டு வந்ததும் அவளை தொடவிட மாட்டார். கூட்டை திறக்கும்போது புதுசாக வந்திருக்கும் பறவை தப்பி பறந்து விடாமல் சாமர்த்தியமாக அவரால் தான் பிடிக்க முடியும். அதோடு கூட்டு காடைக்கும் வந்த காடைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். இப்படி கூப்பிடுறத நம்பி இந்த கோட்டி கழுவக எப்படி இந்த கூட்டுக்குள்ள வந்துருது என்று கேட்டு அதிசயப்படுவாள் கருப்பாயி ஒரு பொங்குதலான சிரிப்புடன். கூட்டுக்காடைய வச்சு காட்டுக்காடைய பிடி அப்படின்னு சும்மாவா சொல்லி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளை செல்லமாக ஒரு நுள்ளுவார். பேரம்பேத்தி எடுக்கிற வயசாச்சு என்று விலகி கொள்வது போல் இடிப்பாள் அவரை. ஆம்பளைக்கேதுடி வயசு, சரிதான், பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்டானா என்று வர்மத்தில் ஒரு சொல்லடி தருவாள். பிள்ளை இல்லைன்னா என்ன, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிறது என்று அவரும் பதிலுக்கு ஒன்று கொடுப்பார். நடுவயசை தாண்டினாலும் அவர்கள் இளசுகள் போலத்தான். கருப்பாயி சொல் சுத்தியிலும் வசதியிலும் தோற்றத்திலும் கூட அவள்தான் அந்த தெருவுக்கே ராணி. அவளிடம் உள்ள கோழிகள் வீதம் அங்கே யாருக்குமே கிடையாது. கோழிக்கு அவள் ராசியானவள் என்று பெயர் எடுத்திருந்தாள். மேகாட்டில் உள்ள அவளுடைய ஊரிலிருந்து அவள் கொண்டு வந்தது கோழி மட்டும்தான். முட்டைக்கும் கறிக்கும் அவள் வீட்டில் பஞ்சம் வந்ததே இல்லை. தினந்தவறினாலும் சாப்பாட்டில் கோழி முட்டை தவறாது. அதே போலத்தான் கோழிக்கறியும். தேவரை போல கருப்பாயிக்கு பருக்கை சோறுகள் வேணுமென்று கிடையாது. அவளுக்கு இஷ்டமானது கேப்பை களியும் கோழிக்கறியும் தான். லகுவன தேவருக்கு கட்டாயம் மேப்பானை சோறு இருந்தே தீரணும். இந்த விஷயத்தில் அவர் அவளோடு ஒத்து போவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்போது பர்மாவிலிருந்து மூடை அரிசி கப்பல் கப்பலாக வந்து இறங்கி கொண்டிருந்தது. கடைகளில் எங்கே பார்த்தாலும் அரிசி பதி கழிந்தது. 1/4 ரூபாய், அதாவது 12.5 பைசா கொடுத்தால் கடைக்காரன் பட்டணம் பக்காவுக்கு 2 படி நொய் அரிசி தருவான். தேவருக்கு மட்டும் 1/4 படி அரிசி மேல்பானை சோறு வடித்து வைத்து விடுவாள் கருப்பாயி. 2 படி அரிசி அவருக்கு 8 நாள் பொழுது கழிந்துவிடும். புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் கறிதான் முக்கியம் சாப்பாட்டில். யாரு கண் பட்டுதோ கோழிகள் சீக்கு வந்து மளமளவென்று சாக ஆரம்பித்தது. இந்த நோய் இதுக்கு முன்னால் கிடையாது. புதிதாக வந்த இந்த நோய் கொக்கு நோய் என்றார்கள். வெள்ளைக்காரன் தான் இந்த நோயை கொண்டு வந்து பரப்பி விட்டான் என்றார்கள். கள்ளி செடியை அழிக்க சீமையிலிருந்து வெள்ளைக்காரன் வெள்ளைப்பூச்சி என்ற ஒரு கிருமியை கொண்டாந்து விட்டதாகவும் அது கோழியையும் பாதித்து விட்டது என்றார்கள் பாட்டிமார்கள். தின்ற இறை செமிக்காமல் கோழிகள் வெள்ளை நிறத்தில் கழியும். ஒரு மூலையில் போய் கொக்கை போல் தன் கூவும் முதுகு விழ நின்று கொண்டிருக்கும். மறுநாள் செத்து போகும். இந்த நோய் ஒரு ஊரில் வந்துவிட்டால் ஒரு கோழி கூட தப்பாது. பாவி பைய வெள்ளக்கார இந்த நாட்டுக்கு பீடையா வந்திருக்கான் என்று ஏசுவார்கள். கோழியை பறிகொடுத்த பெண்டுகள். கருப்பாயின் துக்கத்துக்கு அளவே இல்லை. அதே தெருவில் இருக்கும் சமூக நாடாருக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவருக்கு கோழியும் வேண்டாம், முட்டையும் வேண்டாம். இந்த உலகத்தில் கடல் இருக்கும் வரை
அவருடைய சாப்பாட்டுக்கு கறிக்கு பஞ்சமே கிடையாது. சமூக நாடாருக்கு துணை பனை. அவருண்டு பனை உண்டு. அவருடைய உண்டி உணவு உடுக்கை இருக்கை எல்லாம் பனையும் பனை மரத்தடியுமே. குடும்பம் பக்கத்து ஊரில் இருக்கிறது. நினப்பு வந்துவிட்டால் நாளையே எட்டில் போய் வந்து விடுவார். ஒரு சின்ன குச்சில் போட்டு அதில்தான் குடியிருக்கிறார். சாப்பாடு என்பது பதினி, பனம்பால், நொங்கு, பனம்பழம், பூப்பதினி, நொங்கு இல்லாத காலங்களில் தகனு, பனங்கிழங்கு இப்படி. நாளொன்றுக்கு ஒரு பொழுதுதான் பருக்கை. ஊருக்குள் அவர் விற்பதற்கு பதினி கொண்டு வருவது அபூர்வம். எல்லா பனையடியிலேயே விற்று தேர்ந்துவிடும். குச்சில் திரும்ப உச்சி பொழுதாகிவிடும். வருகிற போதே கடையில் 4 ரூபாய் கொடுத்து ஒருபடி அரிசி, அதுக்கான ராமேஸ்வரம் பால், நெத்திலி, பச்சை மிளகாய், உள்ளி, தேங்காய் முதலிய பலசரக்குகள் அன்றைய அந்த ஒரு வேளை பொழுதுக்கு மட்டும் வேண்டிய சாமான்களோடு வருவார். வந்ததும் முதல் காரியம் நெத்திலி கருவாட்டு குழம்பு வைப்பார். பிறகு ஒரு படி அரிசியையும் வடிப்பார். பச்சோலையை பெரிய பட்டை பிடிப்பார். அதில் பானை சோற்றை தட்டுவார். அதில் சட்டி கறி பூராத்தையும் ஊற்றுவார். கறியும் சோறும் நிறக்க அகப்பை காம்பால் கிண்டுவார். பட்டையை உருட்டி அதன் வாயை பொருத்தி சிப்பமாக்கி விரிந்து விடாமல் ஒரு ஓலை இதழை இழுத்து சுருக்கா முடிச்சு போட்டு சிப்பத்தின் வால் ஓலையை பாளையர் வாளால் தட்டி சீவிட்டு செல்லமாக ஒரு உருட்டு தரையில் உருட்டி விட்டு விடுவார். சமையல் வேலை முடிந்தது. படலையை இழுத்து கட்டிவிட்டு இறங்கு கிணற்றில் குளிக்கப் போவார். ஈரத்துண்டை கட்டி கொண்டு வேட்டியை விரித்து தூக்கி பிடித்து அசைந்து கொண்டே வருவார். குச்சில் வந்து சேரவும் வேட்டி காயவும் சரியாக இருக்கும். வேட்டியை கட்டி கொண்டு துண்டை படலையின் மேல் காய போட்டு விட்டு சாப்பிட உட்கார்வார். கொய்யாப்பழ அளவு உருண்டை எடுப்பார். அதனுள்ளே பச்சை மிளகாய், முழுசான வெங்காயம், நெத்திலி இதெல்லாம் கலந்த அந்த சோற்றுருண்டையை ஆவலோடு வாயில் போட்டு மென்று விழுங்குவதை பார்க்கிறவர்களுக்கு வாயில் எச்சில் ஊற்றெடுக்கும். ஒரு வெங்காயச் செருகோ கறிவேப்பிலை இலையோ கழிவு போகாது. இப்படியாக பக்காவுக்கு ஒரு படி அரிசி சோற்றை ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விடுவார். நாள் தவறினாலும் இந்த நியதி தவறாது அவரிடம். இளம்பச்சோலையும் சூடான சாதமும் கருவாட்டு குழம்பும் ஆக இந்த மூன்றும் சேரும்போது அதிலிருந்து ஒரு ரசிப்பான மனமும் ருசியும் கிடைக்கும் என்று சொல்வார் சமூக நாடார். தினோமும் கருவாட்டு குழம்பா என்று கேட்கிறவர்களுக்கு பிறகென்ன, நாத்தமில்லாத சோறு என்ன சோறு என்பார் ஒரு அனுபவிப்புடன். ஊருக்கு எந்த வீட்டில் ஆடு அறுக்க வேண்டியது இருந்தாலும் சமூக நாடார் இல்லாமல் அது நிறைவேறாது. அறுப்பு கூலியாக அவருக்கு தலையும் குடலும் கிடைக்கும். ஆட்டின் ஈரலுக்கு பக்கத்தில் உள்ள சுவரொட்டியை வெட்டி எடுத்து சுவரின் மேல் வீசுவார். சப்பென்று அது சுவரில் ஒட்டி கொள்ளும். குழந்தைகளும் குழந்தை மனமுள்ள பெண்டுகளுக்கும் அது ஒரு வேடிக்கை. இதை அவர் ஒரு கண்கட்டி வித்தைக்காரனின் சந்தோஷத்தில் செய்வார். அப்படி செய்துவிட்டு ஒரு குழந்தையைப் போல் எல்லோரையும் பார்ப்பார். வீட்டுக்காரர்கள் சிலர் அந்த வித்தை செய்து காட்டியதுக்கு அதை அவருக்கே தானமாக கொடுத்து விடுவார்கள். இளம் இளம் கரியாக இருந்தால் தொடைக்கரியை வெட்டும் போது என்னம்மா இருக்கு என்று சொல்லி ஒரு சிறு துண்டு நறுக்கி வாயில் போட்டு சுவைத்து மெல்லுவார். முழு ஆட்டையும் ஒரு வீட்டார் திங்க முடியாததாகையால் நெருங்கிய சொந்தக்காரர்கள் வேண்டியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பியது போக மீதி கரியை வெட்டி உப்பும் மஞ்சளும் தோய்த்து சரக்கயிற்றில் கோர்த்து கொடுப்பார் வெயிலில் காய வைக்க. அப்போதெல்லாம் கரியை விலைக்கு கொடுக்கும் வழக்கம் ஏற்படவில்லையாதலால் வீடுகளின் முற்றத்தில் இப்படி கோர்க்கப்பட்ட கரித்துண்டுகளின் தோரணத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஓரளவு காய்ந்த பிறகு அவைகளை நூல் சரட்டிலிருந்து உருவி எடுத்து அதை பாக்கு அளவு வில்லையாக நறுக்கி திரும்பவும் வற்றலாய் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்வார்கள். தாய் வீட்டுக்கு வரும் மகளுக்கு ஊர் திரும்பும் போது இந்த உப்பு கண்டத்தை தாய்மார்கள் பிரியமாக கொடுத்து அனுப்புவார்கள். காய்கறிகள் கிடைக்காத மழை காலங்களில் வராத அபூர்வ விருந்தாடிகள் வந்த நேரத்திலும் சமையலில் உப்பு கண்டம் கை கொடுத்து உதவும். சூப்பர். கடைசி ஒரு சாப்டர் வாசிச்சிருவோம் மீரா, 17 மட்டும். சம்சார வீட்டு பிள்ளைகள் கள்ளு குடிப்பதில்லை. பனை சொந்தக்காரர்களில் சில பேருக்கு மட்டும் பனம்பால் உடம்புக்கு நல்லது, சூட்டை ஆத்தும் என்று விரும்பி குடிக்கும் வழக்கம் இருந்தது.
பனம்பால் துவர்ப்புடன் கூடிய சற்றே இனிப்பு ருசியும் கொண்டிருக்கும். ருசி கவனம் உள்ளவர்களுக்கு பனைக்கு பனை ருசி மாறுபடும். அபூர்வமாக சில பனைகளின் பால் மிகுந்த ருசியாக இருக்கும். அதை கேட்டு விரும்பி சாப்பிடுவார்கள். பனையிலிருந்து இறக்கிய உடனே குடிக்க வேண்டும், இல்லையென்றால் அது கல்லாக மாறிவிடும் என்பார் சமூக நாடார். கள்ளின் புளிப்பிலும் பல ஸ்தாயைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு வகை புளிப்பு ஸ்தாயை பிடிக்கும். போதைகளின் வகைகளை ருசி பார்த்து ரசித்து அனுபவிப்பதில் ராஜா நாயக்கருக்கு பிந்திதான் மற்றவர்கள். பர்மா நாயக்கரின் மகன் என்ற பட்டப்பெயரோடு அந்த ஊருக்கு வந்த காலத்திலிருந்தே இப்படியான பழக்க வழக்கங்களோடு தான் வந்தார். பர்மா நாயக்கர் அங்கு வந்ததும் முதல் காரியமாக ஒரு காரை வீடு கட்டினார். வீடு கட்டி முடிந்ததும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சாகணும் என்கிற உலக எதிர்பார்ப்பின்படி அவரே போய் சேர்ந்தார். அவ்வளவு செலவழித்து வீடு கட்டியும் கூட அடிமண்டியாக திரண்ட சொத்தும் ரொக்கமும் இருந்தது. ராஜா நாயக்கர் அவருக்கு ஒரே பையன். சின்ன வயசு. தட்டி கேட்க குடும்பத்தில் யாரும் இல்லை. மனம் போனபடி சிநேகங்களும் பெண் சேர்க்கைகளும் ஏற்பட்டன. எப்போது பார்த்தாலும் 10 பேர் அவருக்கு பின்னால் திரிந்தார்கள். பக்கத்து ஊர்களிலும் சுத்துப்பட்டிகளிலும் அவரை கோபல்ல மைனர் என்றுதான் அழைப்பார்கள். சொந்த பெயர் மறைந்து அந்த பட்ட பெயரே உள்ளூரிலும் நிலைத்து விட்டது. கள்ளுக்கடை அந்த ஊரில் அழிந்ததற்கு பிறகு அவரும் சேக்காளிகளும் பக்கத்து ஊர் எல்லைக்கு போவதை வழக்கமாக கொண்டார்கள். அங்கேயும் இந்த கவுளூர் நாயக்கர் தான் கடை குத்தகைதாரராக இருந்தார். அதனால் அவர் ஒரு தந்திரம் செய்தார். கோபல்ல கிராமத்தின் எல்லையும் கொத்தூர் கிராமத்தின் எல்லையும் சந்திக்கும் இடத்தில் கொத்தூர் கிராமத்தின் எல்லையிலேயே கடையை ஸ்தாபிதம் செய்து கொண்டார். வருமானமுள்ள வாடிக்கையாளரான இவரை கவுளூர் நாயக்கர் அட்டகாசமாக வரவேற்றார். மற்றவர்களும் இவர்களுக்கு ஒதுங்கி இடம் அளித்தார்கள். அங்கே அந்நேரத்தில் ஒரு நரிக்குரத்தையும் நரிக்குறவனும் கள் குடிக்க வந்திருந்தார்கள். இப்படி வரவேற்பும் உபசரிப்பும் நடக்கிற இந்த துரை யாரோ என்று திகைப்படைந்து ஒரு பெரிய கும்புடு போட்டு அந்த நரிக்குறவ தம்பதி மழலை தமிழில் மைனரை போற்றி புகழ்ந்தார்கள். தன்னோடு வந்தவர்களையும் கடையில் தான் வந்ததும் ஒதுங்கி மரியாதை செய்தவர்களையும் இந்த நரிக்குறவர்களையும் தன்னோடு சேர்ந்து பட்டை பிடிக்கும்படி கேட்டுக்கொண்டார் மைனர். கள் எல்லாருக்கும் ஒரு சுற்று வந்தது. அடுத்த சுற்றுக்கு கடையில் உள்ளே இருந்த மடாவை கொண்டு வர சொல்லி ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது அந்த நரிக்குரத்தி மைனருக்கு முன்னால் வந்து தன் கையினால் துறைக்கு பச்சை குத்த வேணும் என்று கேட்டுக்கொண்டாள். அவளின் அந்த முன்வரத்து அங்கே ஒரு சின்ன சந்தோஷ கலகலப்பை ஏற்படுத்தியது. மைனர் முதலாளிக்கு பச்சை குத்தி விடுதேங்கிறா என்றார் ஒருத்தர் அங்கிருந்தவர்களிடம். சவாசு, என்ன பச்சை குத்தி விட போறாளாம்? என்ன பச்சை வேணாலும் குத்துறேன். இப்போ புதுசா ஒரு பச்சை வந்திருக்கு, காந்தி பச்சை, கதர்கொடி பச்சை, கலர் பச்சை. உனக்கு என்ன பச்சை போகணும் துரை, சொல்லு துரை. என்னது காந்தி பச்சையா? எல்லா இடத்துலையும் இப்போ அதான் குத்துறாங்கோ, மகாத்மா காந்தி பச்சை. மைனர் எப்பவும் பேசுறது கொஞ்சம் தான். அவரை சுற்றியுள்ள படைகள் தான் அதிகம் பேசும். அதை கேட்டு அவர் ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பார். எப்பவாவது அவர் வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் பக்கத்தில் இருப்பவர்கள் கப்சிப் ஆகிவிட வேண்டும். ஊடாலே யார் பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. பர்மாவில் பச்சை குத்தும் கலையை பற்றி அதன் செய் நேர்த்தியையும் அழகையும் பற்றி பேச ஆரம்பித்தார் அவர். அவருடைய பேச்சுக்கு அவருக்குள் இருந்த இளம் போதை உதவியது. என்ன பச்சை குத்துறாங்க இங்க, சாவஞ்சத்த பச்சை. இந்த வார்த்தைகளை அந்த நரிக்குறவர்கள் பலமாக ஆட்சேபிக்க தொடங்க போகும் கட்டத்திலேயே அப்போதுதான் பிடிக்க ஆரம்பித்த தீயை உடனே அமர்த்துவது போல் அங்கிருந்தவர்கள் தங்கள் பார்வையாலேயே அதை நிறுத்திவிட்டனர். சதங்காட்டாம இரு, வர்ற வரவை கெடுத்துக்கிறாத என்பது போல். முகங்களை கண்டதும் படித்து தெரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் உள்ள நாடு கண்ட அந்த நரிக்குறவர்கள் உடனே அமைதியாகிவிட்டார்கள். பர்மாவுக்கு வந்து சீனாக்காரர்கள் குத்தும் கலர் பச்சையை பற்றி அவர் விவரித்தார். அந்த மஞ்சள் நிறத்துக்கும் அந்த பச்சை நிறத்துக்கும் உள்ள எடுப்பை பற்றி வர்ணித்தார். உடம்பு முழுவதும் கலர் கலராக குத்தி கொள்ளும் பச்சையை பற்றி சொன்னார். யாவருக்கும் சிகரமாக பர்மாக்காரிகளின் பளிங்கு தொடைகளில் தான் கண்ட பச்சைகளை பற்றி அனுபவித்து பேச ஆரம்பித்தார். அவர் பேசி முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து அவருக்கு அங்கிருந்தவர்கள் ராஜா மைனர் என்ற பட்டத்தை சூட்டி அதையே அவருடைய வலது கையில் பச்சை குத்தும்படி சொன்னார்கள் அந்த நரிக்குறத்திற்கு. அந்த பெயர் மீது அவருக்கும் பிரீத்தி இருந்ததால் அவளிடம் கையை நீட்டினார். படங்களாகவும் கோலங்களாகவும் பச்சை குத்திய அவளுக்கு எழுத்து பெயர் விஷயம் திகைப்பாக இருந்தது. அவள் நீட்டிய மை டப்பியில் வெற்றிலை காம்பினால் தொட்டு அங்கிருந்தவர்களில் ஒருத்தர் அவருடைய கொடங்கையில் ராஜா மைனர் என்று எழுதினார்.
எழுதி முடித்ததும் அங்கே ஒரு சின்ன கோலாகலம், ஆரவாரம். அந்த எழுத்தின் மேலே நரிக்குறத்தி ஊசியினால் நறுக்கு நறுக்கென்று வேகமாக குத்தினாள். இந்த வலியெல்லாம் என்ன ஒண்ணும் செஞ்சிராது என்பது போல அவளுக்கு நீட்டிய கையுடன் முகத்தை பெருமிதமாக வைத்துக் கொண்டார் ராஜா மைனர். பச்சை குத்தி முடித்ததும் அதை விழாவாக கொண்டாட ஊருக்குள் ஆட்களை அனுப்பி வெத்திலை பாக்கு, இனிப்பு பலகாரங்களும் வரவழைக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட பலர் ஊருக்குள்ளிருந்து கள்ளுக்கடையை பார்க்க வேகமாக வந்தார்கள். வந்தவர்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ராஜா மைனர் கணக்கில் கல் சப்ளை நடந்தது. கள்ளுக்கு உபகாரமாக காரங்கள் இட்ட மொறுமொறுப்பான உப்பு கண்டமும் நெத்திலி கருவாடும் தட்டு தட்டாக வந்து கொண்டிருந்தன. பச்சை குத்திய நரிக்குறத்திக்கு ராஜா மைனர் ரூபாய் நோட்டு ஒன்றை தந்தார் பரிசாக. கூட்டம் பூராவும் அந்த நோட்டை அவளிடமிருந்து வாங்கி அதிசயமாக பார்த்தது. அந்த ஊரில் அவரிடம் மட்டும்தான் ரூபாய் நோட்டு இருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். அந்த ஊருக்கே முதலில் ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்தவரே பர்மா நாயக்கர் தான் என்று பேச்சு. பெரிய பணக்காரர்கள் வீட்டில்தான் ரூபாய் நோட்டு இருக்கும் என்று சொன்னார்கள். நன்றி மக்களே. மீரா, வாசிப்பு இன்னைக்கு முடிஞ்சது. ஆமா காளி, முதல்ல எதுவும் பேசுறீங்களா? நல்ல சுறுசுறுப்பா போகுது கதை இல்ல? ஆமா. எவ்வளவு நிறைய நம்மளுக்கு தெரியாத நியூஸ் நிறைய சொல்லுது. ஆமா, கண்டிப்பா. இப்படி எல்லாம் இருந்ததா அப்படின்னு. அது இந்த கடைசியா சொன்னீங்க பாருங்களேன், ரூபா நோட்டு கூடவா பாத்திருக்க மாட்டாங்க. ஆமா, அது அதிசயம் தானே. அப்ப என்னதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க ரூபா நோட்டு பாக்கல? பழைய 2 ரூபா நோட்டு, பழைய 5 ரூபா நோட்டு எல்லாம் பாருங்க, பெருசா இருக்கும். அதெல்லாம் சில்லற நோட் கிடையாது, அதுதான் நோட்டே. ஆமா. அதாவது இன்ஃப்ளேஷனே இல்லன்ற மாதிரியா, இல்லாட்டி என்ன? ஆனா அதுக்கெல்லாம் கூட கணக்கு தானே அப்பெல்லாம். இது 1920s இந்த இந்த நடக்கிறது. அந்த கஸ்தூரியும் நரசிம்மனும் வந்து படிக்க போனது எம்டன் போஸ்ட் எம்டன். அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ஒரு 10 வயசு கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1920s. அப்போ ஃபுல்லாவே அணா கணக்கு தானே. அப்புறம் எப்படி இது இருந்திருக்க முடியும், பணம் இருந்திருக்க முடியும். மாரிமுத்துன்ற தோழரும் சக்திவேல் தோழரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்களேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இந்த நான் கொடுத்துருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க மாரிமுத்து தோழர். வணக்கம். ஆக்சுவலா இந்த கதையை கேட்கும்போது நம்ம 1920s நீங்க பேசுறீங்க. என்னோட வயசு இப்போ எனக்கு 36. 90s நான் எங்க அம்மாவோட அம்மா வீட்டில் தான் இருந்தேன், அதாவது ஆயா வீட்டில் இருந்தேன். அப்பயும் அவங்க பெருசா அந்த பணப்புழக்கமே இருக்காது. பணப்புழக்கம் மீன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எங்கேயுமே வெளில வாங்கவே மாட்டாங்க. பணம் தேவையே படாது அதிகமாக. பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ எல்லாமே விதைப்பாங்க, எல்லாமே பயிர் பண்ணுவாங்க. அந்த சீசன்ல நெல் போடுவாங்க, அரிசி எடுத்துருவாங்க. அது மாதிரி இப்போ எண்ணெய் வித்து வேணும் அப்படின்னாக்க அதுக்கான பயிரெல்லாம் பயிர் பண்ணுவாங்க. கடலை போடுவாங்க, ஊடு பயிரா அதில் துவரை போடுவாங்க. அப்போ எதுவுமே வெளில வாங்கவே மாட்டாங்க. வெளிலனா கடையில் போய் வாங்குற விஷயம் வந்துட்டு சொன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். எங்க தாத்தா பீடி மட்டும் வாங்குவார், அதை நான் போய் வாங்கிட்டு வருவேன். வேற எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெருசா பணமும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை அப்போ. ஆனா இப்ப பார்த்தா அந்த 1% கூட நம்மளால பண்ண முடியல. எல்லாமே வெளில தான் வாங்குறாங்க. ஏன்னா எல்லாம் மூவ் ஆகி சென்னை போயிட்டாங்க. ஸோ இன்னமும் நிறைய அதை கேட்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்போ எங்கேயுமே யாரையுமே சார்ந்து இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னாக்க ஆமணக்கு போடுவாங்க, அதை ஆட்டி விளக்கெண்ணெய் எடுப்பாங்க, எள்ளு போடுவாங்க, வீட்டுக்கு தேவையான அந்த நல்லெண்ணெய் ரெடி பண்ணுவாங்க. எல்லா வீட்லையுமே 4 தென்னை மரமும் மினிமம் இருக்கும். அதுலேருந்து வரதை வச்சு தேங்காய் எண்ணெய் எடுத்துருவாங்க. ஸோ இந்த கதையை கேட்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி நன்றி தோழர். இந்த 90s அப்போ வந்து அப்போ கூட பரவாயில்ல. கொஞ்சம் பணப்புழக்கம் வந்து எப்படி வந்ததுன்னா,
கூலிக்கு வந்து விவசாய கூலிக்கு வந்து கூலி பணமாக தர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த பணப்புழக்கமாவது ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில, இப்போ வாசிட்டு இருக்க காலகட்டத்தில அ தினக்கூலிக்கு பணம் கொடுப்பது வந்து கிடையாது. அவங்களுக்கு தோட்டத்தில என்ன வேலைக்கு வந்திருக்காங்களோ, அந்த தானியம், அந்த ப காய்கறிகள் அத குடுத்து அனுப்புறது தான் அவங்களுக்குரிய அம் ம் சம்பளமாவே சரிதான். இருந்தது. கரெக்ட் தான். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த 90ஸ்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, இப்பலாம் கடலை ஆயறதுக்குலாம் நிலக்கடலை இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அறுவடை பண்ணும்போது நான் நான் போயிருக்கேன். வேலைக்கு போயிருக்கேன். என்ன செய்வாங்கன்னாக்கா, எங்க அ சொந்தக்கார நிலத்துக்கு போனா என்ன செய்வாங்கன்னாக்கா, சின்ன பசங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அ அவங்க எவ்வளோ நிலக்கடலை வந்து அத ஆஞ்சு வச்சிருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாரி கூலி குடுப்பாங்க. அப்போ கூட இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த தென் மாவட்டத்துல நெறைய இந்த கூலின்றது பார்த்தீங்கன்னா, பணமா இருக்காது. எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ அறுவடைக்கு போறாங்க. நெல் அறுவடைக்கு போறாங்கன்னா, நெல்லா குடுத்துருவாங்க. நிலக்கடலை அறுவடைக்கு போறாங்கன்னா, கடலையா குடுத்துருவாங்க. அ ஈவன் அந்த மாரி தான் நான் அத பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நெறைய இந்த அ அ தொழிற்சாலைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் இந்த நிலத்த அது குடுத்ததுக்கு அப்புறம் தான் அது மாற ஆரம்பிச்சுச்சு. இந்த ஏரியால. ஐ மீன் தென் மாவட்டத்துல நான் சொல்றது அரியலூர்ல, பெரம்பலூர்ல. அ தஞ்சாவூர் கிடையாது. தஞ்சாவூருக்கு முன்னாடியே. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் என்ன அனுபவிச்சேன்னா, அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். 90ல இருந்து 96, 2000 வரைக்குமே இப்படித்தான் இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி என்ன வேலைக்கு போறோமோ, அதுல வந்துட்டு என்ன பணமா இருக்காது அந்த இது. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அப்போ ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உணவு விடுதிலாம் இருக்கு அப்படின்னாக்க, தாமரை இலையில மடிச்சு குடுப்பாங்க. அ இந்த இட்லி தான் இருக்கும் அதிகபட்சம். அதுவும் எப்பயாவது யாராவது விருந்தினர் வந்துட்டாங்கன்னா வாங்கி குடுப்பாங்க. இல்ல உடம்பு சரியில்லாம வாங்கி குடுப்பாங்க. அ அப்ப கூட இந்த அப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா, பெருசா அ எந்த ஒரு இதுவுமே அங்க இதாகாம இருந்துச்சு. உங்களோட தகவலுக்காக. நன்றி, நன்றி மாரிமுத்து. ஆம் 90 வரைக்குமே 90 வரைக்கும் விவசாய கூலி நான் பார்த்தது வந்து ரூ. 6 ஒரு நாளைக்கு கூலி. ஆமா. சக்திவேல் வாங்க. நீங்க கேட்டீங்களா வாசிப்பு முழுசா? இல்ல. நான் பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணேன். அது இல்லாம சரி, சரி. நான் வந்து இந்த ரெக்கார்ட வந்து குறைஞ்சது 3 முறையாவது கேட்டா தான் எனக்கு புரியும். ஏன்னா, அதுல கொஞ்சம் சரி, நான் சரி. வீக்கா இருக்கேன்னு. ஆனா, எனக்கு இதுவரைக்கும் நீங்க நடத்துனதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் முழுசா புரிஞ்சுச்சு. எதுன்னு கேட்டனா, மொத்தம் 14 எபிசோட் பண்ணியிருப்பீங்க. 13, 14 தெரியல. அந்த ஹியூமோசேபியன்ஸா அது அது பண்ணியிருப்பீங்களா? அது வந்து ஆமா. 14 எபிசோடு. அதுல சரி. பிடிஎஃபா இருக்கோ, கையில இருக்கோ, அத பார்த்து பார்த்து புரிஞ்சு வச்சு ஈஸியா. இதுல சூப்பர். எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு சரி. மைக் கேட்டேன்னு கேட்டனா, இதுல வாசிக்கும்போது அந்த மாமிச துண்டுகள் வந்து ஒரு பாகம் கிடைக்கும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. 2வது நாடார்களுக்கு ஒரு பாகம் கிடைக்குன்ற மாரி செவுத்துல தூக்கி அடிச்ச மாரி ரத்தங்கள் அந்த மாரி வந்துச்சு. சரியா நான் அத கிரகிக்க முடியல என்னால. 2வது வந்து இந்த காசு சொன்னீங்கல்ல, காசே பார்க்காம உங்க சமூகம் இருக்குமான்னு கேட்டீங்கல்ல, நான் அது வந்து எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து பார்த்தோன்னா, அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கூட வத்தி பெட்டி வாங்க முடியாது. பக்கத்து வீட்ல போயிட்டு நெருப்பு வாங்கின்னு வந்து தான் அடுப்பு பத்த வைப்பாங்க. அது நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகமே அப்படிதான் இருக்கும். அப்ப வந்து எங்க அப்பாவுக்கு முன்னாடி காலத்துல வந்து கூலி கிடையாது. எங்க அப்பா வந்து 7 படி வேலைக்கு போனாருன்னா. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கூலியே கிடையாது. அப்ப வந்து நீங்க சொல்ற காலகட்டத்திலாம் வந்து காச கண்ல பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அதிகபட்சம் அந்த காலத்துல வந்து 90களில்லாம் வந்து பார்த்தோன்னா ரூ. 1 தான் பார்த்துருக்கேன் நோட்டு. அது ரூ. 2 நோட்டு சிவப்பு கலரா இருக்கும். அதுதான் பார்த்துருக்கேன். இந்த கறி சொன்னீங்கல்ல, அது எப்படின்னு தெரியல. ஒருவேள அது அம்பேத்கர் சொன்னார் இல்லையா? மாட்டுக்கறி செத்த மாட்டுக்கறிகளே சாப்பிடாதீங்கன்னாரு. அது இதுல ஏதாவது வருதா? இல்ல இது வேற, அது வேறவா? அப்படி ஒரு புரிதலுக்காக தான் வந்தேன் நான். நன்றிங்க. இல்ல சக்திவேல் தோழர். அது அந்த கான்செப்ட்ல வரல. இந்த கதையில வந்து சண்முகம் நாடார்ன்ற ஒருத்தரு, ம் அவர் வந்து இந்த ஆட்ட அறுத்து தர்றாரு. ஆட்ட அறுக்கும்போது அந்த சுவரொட்டிய தூக்கி சுவர்ல போட்டு வேடிக்கை காட்டுறது, இந்த மாரியான விஷயங்கள அவர் பண்றாரு. அ அது ஒரு அவருடைய பேர சொல்லும்போது சேர்த்து அந்த ஜாதிய சேர்த்து சொல்லி இதுதானே ஒழிய, தனியா ஜாதிக்காகன்னு சொல்லல. அ அ மாட்ட அறுக்கிற விஷயத்த வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் அ ஒரு மாட்ட
முழுசா தோல்ல தூக்கி போட்டு போவான், அந்த அளவுக்கு அவன் அஹ், தெம்பு அப்படின்ற மாதிரி. மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிட்றவனோட மாட்டுக்கறி சாப்பிடுறவன் பலசாலியா தானே இருப்பான். அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்ல இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து அந்த கறி அறுக்கிறது அந்த கறி அறுக்கிறதுல இவருக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற கறியை அவர் உப்பு கண்டம் போட்டு கொடுப்பாரு. அந்த யார் வீட்டில் கறி இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இவரே உப்பு கண்டம் போட்டு கொடுப்பாரு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வாசிச்ச சாப்டர்ஸ் வச்சு சில விஷயங்கள் பேசலாமா மீரா? சொல்லுங்க தோழி. அதுல வந்து என்னன்னா, இந்த முதல்ல சொல்றாங்க இல்லையா, அந்த இவர் முதல்ல ஒரு பகடை கதை சொல்றாரு இல்லையா, கல்லின் மகிமை சொல்றாரு. அவர் வந்து அந்த இதுல இவர் சொல்றாரு, நாம நிலத்தை பகிர்ந்துக்கிறோம், அவங்க நம்மளை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் வந்து பகடைகள் வந்து ஊருக்குள்ள வந்து பஞ்சாயத்து பேச மாட்டாங்க, ஏன் அப்படின்னா யாரை பகிர்ந்துக்கிற பத்தி, எந்த விஷயத்தை பத்தி பஞ்சாயத்து பேசுவாங்கன்னா, யாரு எந்த விவசாயிக்கு கூலி வேலைக்கு போறது அப்படின்றத பத்தி தான் அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். களத்து மேட்டுல வேலை அவங்களுக்குன்னு ஒரு இந்த ஃபேமிலிக்குன்னு ஆஸ்தானமா வேலை பார்க்கறதுக்கு ஒரு பகடை இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் தனக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிற மற்ற பங்காளி பகடைங்க இருப்பாங்க. அப்போ யாரு அவங்களுக்குள்ள ஏற்படுற ஷேர் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி பிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது தப்பி தவறி அந்த முதலாளியினுடைய அந்த விவசாயினுடைய குணங்களை பற்றியோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய தயாளமோ இல்லை கருமித்தனமோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ பேச நேர்ந்துட்டா, அதை யாராவது கேட்க நேர்ந்துட்டா அவங்களுடைய வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க ஊருக்குள்ளே பேச மாட்டாங்க. ஊருக்கு வெளியில் எட்டி தொலைவாக இருக்கிற யாரும் பொதுவாக வர முடியாத இடத்துல தான் இந்த பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி உண்மைதான். அந்த களத்து மேட்டு வேலை பார்க்கும்போது தான் எந்த இவங்க யார் அந்த வேலைக்கு வராங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்துக்கான ஆஸ்தானமா அந்த களத்து வேலை பார்க்குற அவங்களா பகடை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம், பகடையா இருப்பாங்க. அதுக்கு மேல இப்போ ஒரு குடும்பத்தை அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கும், அவங்களுக்கும் அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா. அடுத்து குடும்பத்துல வந்து பாக பிரிவினை நடக்கும்போது ஒரு விவசாயி இருக்காரு, அவருடைய குடும்பத்துல ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பாக பிரிவினை நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரி ஓகே, அவங்க அந்த பகடை அவங்க வீட்டுல பிரதானமா ஒரு பகடை இருப்பாரு. கேக்குது இல்லையா மீரா? கேக்குது. பிரதானமா ஒரு பகடை இருப்பாரு. அவங்க வீட்டிலேயே இருக்கிற மற்ற பசங்க இவங்க பங்காளி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வந்து பாக பிரிவினை நடக்க போகுதுன்றதை அவங்களுக்கு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ யார் யாரெல்லாம் அவைலபிள் அப்படின்றது, யார் யாரெல்லாம் பிரதானமா ஆளாக அவைலபிள் அப்படின்னு இவங்க தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ யாருடைய பேர்லாம் முன்வைக்கிறது அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து. அப்படி பேர் வச்சதுக்கு அப்புறம் இன்னாருக்கு ஏதோ யார் வீட்டு பெரியவரோ அல்லது யார் அந்த பாகப்பிரிவினை பண்ணி தர்ற ஊர் பெரியவங்களோ அவங்க தான் இன்னாருக்கு இந்த வேலையாள் அப்படின்ற மாதிரி, இந்த வேலையாள் இந்த விவசாயி குடும்பத்துக்கு இந்த வேலையாள் குடும்பம் அப்படின்ற மாதிரி பிரிச்சு தர்றது அதுக்கப்புறம் தான் நடக்கும். இன்ஃபேக்ட் இது பாகப்பிரிவினையை போது மட்டும் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாணம் பண்ற சீர்வரிசை கொடுக்கறது போலவே சபையில அறிவிக்கிறதுக்கும், எங்க வீட்டுல இவர் குடும்பம் வேலை பார்க்குது, இந்த பகடையுடைய குடும்பம் வேலை பார்க்குது, அதுல இந்த தரப்பினரை நான் என் பொண்ணுக்கு சீதனமா தரேன். ஸோ அவங்களுடைய அந்த அலிஜியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இனிமே அவங்க அந்த குடும்பத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய பொண்ணு வீட்டோட என்னென்னலாம் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி களத்து வேலை, இந்த பகடை இது பிரித்து கொடுப்பாங்க. அவங்க தோட்டத்திலே வேலை பார்க்குறதுக்குன்னு சில குடும்பங்கள் வந்து
எழுதப்பட்டதோ கொத்தடிமை முறையோ கிடையாது. பட் அது அப்படித்தான். அது ஒரு பரம்பரையா அப்படிதான் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த குடும்பங்களை பிரிச்சு குடுக்குறது, இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இவங்கெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணி வரும்போது கொண்டு வந்த அ மொறை அப்படின்றதெல்லாம் கூட ரொம்ப காலத்துக்கு பின்னாடி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த இடத்துல எனக்கு நினைவுக்கு வந்தது. நம்ம நிலத்த பிரிப்போம், அவங்க நம்மள பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இதுல வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்புறம் ஊர் சாத்திரைன்னு சொல்லிட்டு நெறைய தடவ சொல்றாங்க. அந்த ஊர் சாத்திரை என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா நடந்துரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, அது அம்மன் கோயில் திருவிழா அது. அம்மன் கோயில் திருவிழா என்ன அப்படின்னா, எந்த அம்மன் கோயில் நம்ம ஏற்கனவே இத பேசியிருக்கோம். முத்தாளம்மன் கோவில் திருவிழான்னு சொல்லுவாங்க அத. 3 வருஷத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா நடக்கணும். இல்ல ஏதாவது ஒரு விதத்துல தடங்கல் ஆயிருச்சுன்னா 5வது வருஷம். இல்ல அப்டின்னா அந்த ரெட்டப்படையில சாரி அந்த அடுத்து டபுளா அந்த ஆட் நம்பர்ஸ்ல பண்ணணும். இல்லன்னா 12த் இயர் கண்டிப்பா பண்ணணும். 12 இயர்ஸ்க்கு மேல பண்ணலன்னா ஊர் வந்து நாசமா போயிரும் அப்டின்றது அவங்களுடைய கணக்கு. அந்த முத்தாளம்மன் திருவிழா அப்டின்றது எதனுடைய ரிமைண்டர் அப்டின்னு சொன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பெண்ண வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அ வேற யாராவது அரசரோ, இல்ல வேற 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 மதத்தைச் சேர்ந்த அரசர்களோ, அவங்கள கடத்திட்டு வேற ஜாதியை சேர்ந்தவங்களோ, வேற மதத்தை சேர்ந்தவங்களோ அவங்கள அ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற இத தெரிவிக்கும்போது, அவங்களுடைய மானத்த காப்பாத்துறதுக்காக, அந்த ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து, அந்த பிள்ளைக்கு நல்ல சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து, குடும்பத்தினர் சேர்ந்து, நல்ல பட்டாடை, நல்ல இந்த ஆடை எல்லாம் தருவிச்சு, அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது, அப்புறம் அந்த பிள்ளைக்கும் தெரிஞ்சிரும் நம்மள கொல்ல தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போய் அந்த அதுக்கும் அவங்க கோஆப்பரேட் பண்ணுவாங்க. வேற வழி இல்ல. நம்மள கொன்னு தான் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்மள கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சிரும். அதையும் அவங்க ஏத்துக்கிட்டு தன் கொலையாக சம்மதிப்பாங்க. அது ஒரு கிணற்றில் தள்ளியோ, இல்ல ஒரு அது என்ன சொல்லுவாங்க? பாறை நல்ல இந்த பாறை இருக்கும் இல்லையா? அ மொட்டை பாறை இருக்கும் இல்லையா? அந்த மொட்டை பாறை மேல வச்சு கட்டையாலும், கல்லாலும் அடித்தோ, அந்த பிள்ளைய சாகடிக்கிறது தான் அந்த அவங்களுக்கான கௌரவத்த காப்பாத்திக்கிறதுக்கு அந்த பிள்ளைய உயிரோட கொலை பண்றது தான் அந்த இது. இந்த ஊர் சாத்திரை ஏன் இத்தன வருஷத்துக்குள்ள பண்ணியே ஆகணும் அப்டின்னா, அது ஒரு 12 வருஷம் அப்டின்றது ஒரு 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 ஜெனரேஷன். ஒரு ஜெனரேஷனே அத பார்க்கல, அந்த திருவிழாவ பார்க்காது விட்டுருச்சு அப்டின்னா, குடும்பத்த கௌரவத்த காப்பாத்துறதுக்காக நம்ம உயிர குடுக்கணும் அப்டின்ற ஒரு விஷயம் அந்த தலைமுறைக்கு மறந்து போயிறக்கூடாது அப்டின்றதுக்காக வேண்டி தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவ இத பண்ணியே ஆகணும் அப்டின்ற ஒரு அ விஷயம் அ வச்சிருக்கிறதும் கூட. இதுவும் இந்த இத பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் வேற என்ன அந்த கள்ளுக்கடை இது அதெல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அந்த ம் அந்த கோவில்பட்டி தான் இவங்களுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு டவுன் அ இதா காட்டுறாங்க. அதனுடைய இன்னும் போக போக நாட்கள் போக போக அதனுடைய அ எஸ்டாப்ளிஷ்மென்ட் வந்து எப்படி இந்த இவங்க இவங்க இவங்களுக்குள்ள அந்த சாதி விஷயங்களை பற்றின அ விஷயங்கள எப்படி அ மாற்றி அமைக்க போகுது, அந்த பேலன்ஸ் எப்படி மாற்றி அமைக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இன்ஃபாக்ட் தானா போயி இந்த இந்த 2 பேரு நரசிம்மனும், கஸ்தூரியும் தானா போயி கெஞ்சி கள்ளு குடிக்காதீங்க அப்படின்னு கேட்கும்போது கெஞ்சுதல் தன்னுடையதாக இருக்கணும். தான் கெஞ்சினா இவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய ஜாதியின் காரணமாக அத விட கீழ கெஞ்சி அவன் அத ஏத்துக்கணும். அப்படின்றது தான். பட் கல்லு விஷயத்துல அப்படி நடக்காது. அவ எதிர்க்கும்போது, அது எப்படி என்னை எதிர்க்கலாம்? அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ போய் பண்ற. ஆனாலும் நான் அப்போ அந்த பணிந்து போய் கெஞ்சி கேட்கிறது அப்படின்ற விஷயம் ஒரு அந்த இடத்துல இவங்க எடுத்துக்கிட்ட பணிவு அப்படின்றது ஒரு போலியான ஒரு விஷயம் தானே அப்படின்றது ஒரு இது. அப்புறம் இந்த காட பிடிக்கிற இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த பழமொழி இருக்கு இல்லையா? ஒரு 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 இது ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? முழு முழுசு உடும்பு, முக்கா காட, அரை ஆடு, கால் கோழி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு கறி சாப்பிடும்போது, எவ்வளவு நம்ம சாப்பிடுறதுல எவ்வளவு நம்ம உடம்புல ஒட்டும் அப்படின்ற கணக்கு. அது நாளடைவுல கொஞ்சம் மாறி, அ கொஞ்சம் மாறி எப்படி ஆயிடுச்சுன்னா, எது ருசி அப்படின்ற இதுல இந்த இடத்துலயுமே எது ருசி அப்படின்ற மாதிரி தான் அந்த இது விவரிக்கப்பட்டிருக்கு.
அதை வந்து இவர் மாத்துவாராமா. முழுசு காடை முக்கால் தான் உடும்பு அப்படின்ற மாதிரி மாத்துவாங்க அப்படின்றதும் கூட. இன்ஃபேக்ட் இந்த நிறைய விஷயங்களை அந்த 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 கறி இந்த நோய்க்கு நல்லது, இந்த கறி அந்த நோய்க்கு நல்லதுன்னு ரொம்ப வருஷமா காலங்காலமா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ப்ராக்டிக்கலி அது எல்லாமே யாராவது சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க யாருமே அதை சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்ல நினச்சேன். இன்னும் இந்த காடை விஷயத்தை பொறுத்து, இன்னும் இந்த சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாள் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அந்த சாப்பிட்ற விஷயம், அப்புறம் இந்த தீனி பலகாரம் இருக்குது பார்த்தீங்களா, வயசானவங்கெல்லாம் இந்த கறி சாப்பிடாம விட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னால் விட மாட்டாங்க. அதை அரைக்கிறதுக்குன்னே ஒரு ஐட்டம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கறியெல்லாம் எடுத்து அதில் போட்டு அதை அரைச்சி அதிலிருந்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு திருகுறது, ஒரு திருகி அதில் போட்டு திருகிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லா நஞ்சிரும் அந்த கறி. அது வந்து அதை அப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு இது சொல்ல வந்தது. ஸோ அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கு என்னுடைய ஷேர் அவ்வளோதான் மீரா. வேற எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கா மீரா? இல்ல களி. ஓகேம்மா, சூப்பர். பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம மீண்டும் மாலை 7 மணிக்கு அடுத்த ஃபர்தர் சாப்டர்ஸோட கண்டினியூ பண்ணலாம். நன்றி மக்களே. நான் ஸ்பேஸ் என் பண்ணி